மாறி சொல்லிட்டேன். மனோஜ் அண்ணா. மனசுக்கு வன்மத்தை வச்சிட்டு இருக்க மாட்டேன். என்ன அந்தந்த ஷோ செய்கிறார்கள் அடிக்க வந்துருவாங்க. மாட்டிக்கினாரு ஒருத்தர் மாட்டிக்கினாரு ஒருத்தர். வணக்கம் ஃப்ராங்கா. வணக்கம் மதன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க? நானும் நல்லா இருக்கேன். அதாவது சூரியனை பொறுத்த வரைக்கும் நான் கண்டு ஒரு விசித்திரமான மனிதர் அப்படின்னு சொன்னால் அது இவர் தான். அப்படின்னு சொன்னால் யாரை சொல்லுவீங்க? மதன் அண்ணா. மாறி சொல்லிட்டேன். மனோஜ் அண்ணா. மனோஜ் அண்ணா. என்ன காரணம்? இல்லை, அவர் விசித்திரமான மனிதர், அதுதான் காரணம். திடீர்னு ரொம்ப சந்தோஷமா இருப்பார், திடீர்னு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ல இருப்பார், ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி இருப்பார். ஆனால் விசித்திரமா இருந்தாலும் நல்ல மனுஷன். சூரியனில் எனக்கு மதிய நேர இசை விருந்து நிகழ்ச்சியை தாண்டி இந்த நிகழ்ச்சி எனக்கு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுற ஒரு நிகழ்ச்சி என்ன? எனக்கு லவ் ஷோ செய்கிறதுக்கு விருப்பம். ஆனால் பேர் சொல்கிறது கொஞ்சம் பயமாக இருக்கு. என்ன அந்தந்த ஷோ செய்கிறார்கள் அடிக்க வந்துடுவாங்க. சூரியனில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி என்ன? மதிய நேர இசை விருந்து தாண்டி இதுக்கு எப்படி பார்த்தாலும் அதே தானே. ரெண்டு ஒன்று தானே. சரி, நீங்கள் அடிக்கடி கோவப்படுறீங்களாமே அப்படின்னு சொல்லி ஒரு கதை ஒன்று வருது. அதில் பொதுவாக சொல்கிறேன், அதுக்கு என்ன காரணம்? எனக்கு பிடிக்காட்டி நான் நேராக கோவப்பட்டுருவேன். மனசுக்கு வன்மத்தை வச்சிட்டு இருக்க மாட்டேன். பிடிக்காட்டி நேராக கோவப்பட்டுட்டு அப்படியே கடந்து போயிடுவேன். இப்போ நான் இந்த கேள்வி கேட்டப்பறம் உங்களோட முகம் மாறிடு. உண்மையாக கோவப்படுத்தி இல்லை, கோவப்பட இல்லை. ஏன் என்ன கோவப்படுறேன்ட்டு ஸ்டாம்ப் பண்ணுறாங்கன்ட்டு கோவம் வந்துட்டு. ஓகே, நன்றி. நன்றி. சூரிய சொந்தங்களை என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.